ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த பிரியாணி தான் செய்ய போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் லைவ் பாக்ஸ் பேசுகிறேன். நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 3/4 கிலோ கெட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ், 1 kg சிக்கன், 300 கிராம் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 4-5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/4 கிலோ தக்காளி, தயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவையான அளவு, ஒரு லெமனு, அப்புறம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெய் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். இது மட்டும் போட்டோம். இது செய்ய ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா ஆனியன் நட்டு போட்டுக்கோங்க. ஆனியன் நட்டு போட்டு வதக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிரும், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஆனதுக்கப்புறம் மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. அதை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிட்டே இருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அது போட்டோடனே தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. கலர் பவுட்ரு போட்டாதீங்க, ஏன்னா அது உடம்புக்கு நல்லது இல்லை. அப்புறம் தக்காளி எடுத்து போட்டு அதை போட்டு வதக்கிக்கோங்க. இதே மாதிரி வதக்கிடுங்க. வதக்கினோடனே அப்புறம் புதினா இலையை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதக்கிட்டே இருங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறம் தயிர் எடுத்து போட்டுக்கோங்க. தயிரை ஊற்றுனதுக்கப்புறம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட்டாக மிக்ஸ் பண்ணோடனே ஹாட் வாட்டர் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி, புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சு திறந்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்கும் போது எல்லா சிக்கனும் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. எல்லா சிக்கனும் உள்ளே இறக்கணுன்னே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மசாலா உள்ளே இறங்கணும். அப்புறம் இந்த பக்கம் 3/4 கிலோ ரைஸை வேக வச்சிங்கன்னா ஊற வச்சிங்கன்னா அதை எடுத்து இப்போ வேக வச்சுக்கோங்க ஹாட் வாட்டரில். அது வேக வைக்கும் போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா சேர்த்து அப்புறம் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டுற இடத்துல வடிகட்டி முடிச்சதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துனோடனே அது அவ்வளோதான். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அரிசி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியில் முழுகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சோம் சைடில் ஸ்மோக் வந்தோடனே அதை அப்படியே எடுத்து சைடில் தள்ளிட்டு தோசைக்கல்லை வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் வச்சு அப்புறம் மேலே இருக்க மூடி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு சாப்பாடு வேக வச்சோம்ல அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க ஃபுல்லாக தண்ணியோட சூடாக. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு டம் போட்டுக்கோங்க. நல்லா சூப்பரான பிரியாணி ரெடி. சைடில் இப்படி மட்டும் பாருங்கள், சைடில் தண்ணி வரட்டா இல்லைன்னா தண்ணி வந்தால் வேகலன்னா அர்த்தம். இது வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான கடையில் மாதிரி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.